முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நேரம் இப்போ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறத நல்லா ரகசியமாக கவனமாக கேட்டுனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று மிகப்பெரிய உச்சத்தை தொட முடியும் என் செல்வமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் நீ மனசில் கள்ளங்கபடம் இல்லாமல் விகற்பம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறதுனால தான் எல்லாரும் உன் வாழ்க்கையில் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன செய்கிற, ஏது செய்கிற, என்ன பண்ணுற, எங்கே போகிற, எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறன்றத அடுத்தவங்க கண்ணுக்கு ஆராய்ச்சி செய்யும் விதமாக காட்டிக்கொண்டே இருக்க வேண்டாம். அடுத்தவங்களுடைய பார்வை எப்போதும் உன் மேலே இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் பெருமையா அதே நேரத்தில் நீ பெருமை கொள்ளும் விதத்தில் உன் வாழ்க்கையின் மீது மட்டும் கவனம் செலுத்து. யார் என்ன நினச்சாலும் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதன் மீது மட்டும் நீ கவனம் வச்சினா போதும். இன்னும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி நீ நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது தான் இந்த முருகனின் ஆசை. அதற்கான முயற்சிகளை நீயும் கொஞ்சம் கவனம் செலுத்து. வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வருவதுங்கிறது சீக்கிரம் சுலபமாக நடக்கும் காரியம் இல்லை என் செல்வமே. ஆனால் நீ உன்னுடைய தொடர் முயற்சியாலும் தொடர்ந்து என் மேலே செலுத்தக்கூடிய பக்தியின் காரணமாகவும் உனக்கான முன்னேற்றத்தை சீக்கிரமாக கொடுக்கணும்னு இந்த முருகன் ஆசைப்படுறேன். நீ கஷ்டப்பட்டதையெல்லாம் முடிச்சு வச்சு உன் காத்திருப்பு காலத்தையும் முடிச்சு வச்சு என்னை நம்பிய உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். நீயும் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல தயாராகு. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் சோர்ந்து போகாதே. முயற்சி செஞ்சு உன்னால் முன்னேற்றம் அடைய முடியுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டதானே? இப்போதே அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. நீ என்ன செய்ய போற, என்ன திட்டம் போட்டிருக்கன்றத யாருக்கும் சொல்ல வேண்டாம். உனக்கானது எதை உன்னிட கையில் உனக்காக கொடுக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன். அதை எப்படியாவது நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்கான நம்பிக்கை நட்சத்திரமாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் ஆரம்பமாக போகுது. அழகான குடும்பத்தையும் அமைதியான வாழ்க்கையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். கடன் பிரச்சனையோ கஷ்டமோ நோய் நொடியோ பகையோ எதுவும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த முருகன் நான் உன்னை பாதுகாக்கிறேன். உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேங்கிறத நீ மறந்துட வேணாம். உன் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட்டு நீ அற்புதமாக வாழ்வதற்கு என் முழு அருளையும் உனக்கு அருள்வேன் என் செல்வமே. தேவையில்லாமல் நீ உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி இப்படி ஆயிடுமோ அப்படி நடந்துடுமோன்னு கவலைப்படாத. தேவையில்லாமல் குழப்பம் அடைவதை முதலில் நிறுத்து. என்னை நம்பின யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? உன் வாழ்க்கையும் கண்டிப்பாக உன் விருப்பம் போல் நான் மாற்றி கொடுக்குறேன். என்னை நம்பும் உனக்கு இனி வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தப்பாக நடந்துருமோ தவறு நடந்துருமோன்னு சும்மா பயந்துக்கிட்டே இருக்காத. நீயாகவே உன் மனசில் எதிர்மறையாவது எதையாவது யோசிச்சுக்கிட்டு அப்புறம் அப்படி நடந்த பிறகு நான் காரணம்னு வருத்தப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் எண்ணப்படி தான் நடக்கிறது. உன் எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்காம நேர்மறையாக நல்ல விஷயங்களை யோசிக்க பழகு. உனக்கான வாய்ப்பை நான் கொடுத்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாறும்படி செய்கிறேன். தேவையற்ற சிந்தனைகளை ஒழிச்சிட்டு எப்போது மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழ தயாராகு. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை நீ எப்போது மறக்காமல் வச்சுக்கோ என் செல்வமே. ஜாதகம் அது இதுன்னு யோசிச்சு வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நினச்சி பயப்படவோ குழம்பவோ வேணாம். நீ தெளிவாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் வந்து சேர்ந்துடும். எந்த விஷயத்திலும் நீ பின்தங்க மாட்ட. நீ தோற்று போகவும் நான் விட்டுற மாட்டேன். உன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் இந்த முருகன் விடை கொடுக்க போகிறேன். உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி உன் கூடவே உன் வீட்டில் நான் வந்து உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க போகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அப்படிதான் நீ சந்தோஷப்படும்படியா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்த வந்திருக்கேன். உன் கூட தான் நான் இருக்கேன்றதை இப்போ நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு. என்னை ஒன்றும் நீ சர்வ சாதாரணமாக நினச்சிட வேண்டாம். அனைத்தும் அறிந்த இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கைக்கு தேவையான வரத்தை நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீயாக என்னை தேடி வரல, என்னை தேடி வந்து வணங்கவும் இல்லை. என்னை தேடி வந்து நீ வணங்கணுன்றதை உருவாக்கியதே இந்த முருகப்பெருமான் நான் அல்லவோ? நீ என்னை பார்க்கும் இந்த தருணத்தில், என் வார்த்தைகளை கேட்கும் இந்த நிமிஷத்தில் நீ என் மேலே எந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்கன்றது எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும்
உன் மனசில் ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. எங்கே நம்ம வாழ்க்கையில் இது நடந்துருமோ, அப்படி நடந்துருமோன்னு நீ பயப்படும் விஷயங்களில் நீ கீழே விழுகாமல், உனக்கான விஷயம் தப்பி போகாமல், தவறி போயிடாம இந்த முருகன் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். உன் மனதில் இருக்கும் சோகத்தை போக்கி உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். என் அப்பன் முருகன் என் கூட இருக்காரு, என் கூடவே இருப்பார், இனியும் எப்போதும் என் கூட இருப்பார்னு நீ தைரியமாக இரு. உனக்காக யாருமே இல்லைன்ற நிலைமை வரும்போதெல்லாம் இந்த முருகன் உனக்காக ஓடி வந்து உன் அருகில் நிற்பேனின் செல்வமே. உனக்கு என்ன வர வேணும்னாலும் இந்த முருகன் என்கிட்ட கேட்டினா அதை கண்டிப்பாக 100% நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி நீ ஆனந்தம் கொள்ளும் வகையில் அனைத்தையும் உனக்கான வரமாக உன் கைகளில் தரப்போறேன். நீ எனக்காக ஏற்றி வைக்கிற தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்க போகுது. உன்னை பிடிச்சிருக்கிற எல்லா துன்பங்களும் தடைகளும் உனக்காக வழிவிட்டு விலகி போகும். இனிமே உன்னை யாரும் தடுக்க முடியாது. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கும்படி இந்த முருகன் செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. உன் மனக்குழப்பத்திலிருந்து உன்னை விடுவித்து உன் கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனைகளோ வரப்போகிறதில்ல. உன் மனசை பக்குவப்படுத்தி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன். எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படவோ கலங்கவோ கவலைப்படவோ நான் விட்டு வைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி நீ இன்பமயமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இல்லாமல் போயிடும் என் செல்வமே. ஒரு பிரச்சனையை தீர்க்கணும், அந்த பிரச்சனை சரியாகணும்னு சொல்லி தானே நீ என்னை தேடி வந்த. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நிச்சயம் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன். என்ன துன்பம் வந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னை நம்பும் உனக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயமாக வந்து நான் உதவி செஞ்சு உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் மன சுமையில் குறையணும்னா, உன் மனசில் இருக்க பாரம் இறங்கி போகி மனசு லேசாகணும்னா நீ என்கிட்ட வந்து பேசு. உன் சோகத்தை எல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா அதுவே உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சோகத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சுகத்தை பற்றி யோசி. சந்தோஷமான நல்ல விஷயங்கள் இப்படி இப்படி நடக்கணும், அப்படி வாழ்க்கை மாறணும், இப்படிலாம் நான் இருக்கணும்னு நீ யோசிக்கும் போது நீ யோசித்தது போல உன் எண்ணங்கள் போல உன் வாழ்க்கையில் நிஜமாகவே அந்த நல்லது நடக்கும் என் செல்வமே. நீ என்னை பார்க்கணும், என்னை தரிசனம் செய்யணும்னு ஆசைப்படுற. உன் கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கிட்ட நானே உனக்கு காட்சி கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழும்படி உனக்கான வரத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். நீ ஒருபோதும் மனம் தளராதே என் செல்வமே. உன் மனசு குளிரும்படியாகவே நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் அதிகமாக நான் உனக்கு அள்ளி கொடுத்துட்றேன். நீ எதுக்காகவும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். வாழ்க்கையில் எல்லாமே கைவிட்டு போகுதுன்னு நீ கவலைப்பட வேணாம். இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதான் மீண்டும் அரசு மரம் துளிர்விடும். அதே போல உன் வாழ்க்கையிலையும் இப்போது இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் சரி செஞ்சு மீண்டும் புது வாழ்க்கை புத்துணர்ச்சியோட வாழும்படி உன் வாழ்க்கையில் நான் வசந்த காலத்தை தொடங்கி வைப்பேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். என்னை ஒன்றும் அவ்வளவு சர்வ சாதாரணமாக நீ நினச்சிட வேண்டாம். அனைத்தும் அறிந்த இந்த முருகப்பெருமான் உனக்கு வேண்டிய வரத்தை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உனக்கு எப்போதும் எல்லாமே தெரிஞ்சதாகவே இருக்கும், எல்லாமே நீ நினச்சது போலவே நடக்கும்னு யோசிக்காதே. எது எப்படி நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உனக்குள்ளே இருக்கட்டும். நான் உனக்கு நண்பனாக இருந்து ஆறுதலும் செய்வேன், தகப்பனாக இருந்து வழிகாட்டவும் செய்வேன், தெய்வமாக இருந்து உனக்கான பிரார்த்தனையும் நிறைவேற்றுவேன். எந்த நேரத்தில் உனக்காக எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வருவேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. இப்போது உனக்கு தடையாகவும் தடங்களாகவும் இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அனைத்தும் இனி உனக்கு சரியாக சிறப்பாக நடக்கும். உன் மனசில் ஒரு கவலை இருப்பது எனக்கு தெரியும். நீ வருத்தப்படாத.
உன் கவலைகளை எல்லாம் போக்கி என் வேலின் மூலமாக உன்னை ஆசீர்வதிச்சு உன் விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு எதிராக என்ன யோசிச்சாலும், உன்னை அழிக்க நினைச்சாலும், உன் மீது திருஷ்டி பார்வையையும் பொறாம பார்வையையும் விட்டாலும் கூட அத்தனையையும் தகத்தெறிந்து உனக்கான நல்லதை ஏன் ஆசீர்வாதத்தோட நான் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். எப்படியாவது உன் வாழ்க்கையில வெற்றி உறுதியாக வந்து சேரும்படி இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்வமே.